பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை பொழுதிலும் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க, இந்த காலையில் இணைந்து செபிக்க கர்த்தர் நம்ம தந்த அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 18வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை உங்களுக்கு முன் கொண்டு வருகிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார்னா, சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், தடைகள் வரும். ஆகவே தான் சோர்ந்து போகாமல், ஜெபம் என்றாலே யுத்தம், சத்துருவோடு நிச்சயமாக ஒரு யுத்த களம். அந்த யுத்த களத்தில் அடிக்கடி நாம் தளர்ந்து போகிறோம். சூழ்நிலைகளை கண்டு, குடும்பத்தின் பிரச்சனைகளை கண்டு, பண நெருக்கடிகளை கண்டு, சரீர பாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறது உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகத்தக்கதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யாதுங்க, ஜெபத்தில் சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர வேண்டாம். தேவனை நோக்கி ஜெபிப்போம். சோர்வுகளையும் நடுவிலும் விழுந்து விடாதபடி, நிராசை அடையாதபடி, அவிசுவாசப்படாதபடி ஜெபிப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். என்னோடு இணைந்து நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறீர்களோ இணைந்து ஜெபிங்க. உற்சாகத்தை தருகிற தேவன் விடுதலை தருவார், ஆசீர்வாதம் தருவார். ஜெபிப்போமா? பிரைஸ் காட். மகா பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, நாசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யார் யார் தளர்ந்து போய் சூழ்நிலைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு விரும்பினது தடைபடும் போது ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இந்த வார்த்தையை அனுப்பி, நீ சோர்ந்து போகாமல் செபி என்று சொல்லி ஒரு வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களுடைய சோர்வுக்கு காரணமான தடைகளை கர்த்தர் எடுத்து போடும். உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து இப்பொழுதே விசுவாசத்தோடு, உறுதியோடு ஆண்டவரை ஜெபிக்கிற அந்த ஜெப கிருபையை தானமாய் கட்டளையிடுவீராக. ஆவியான தேவனுடைய பிள்ளைகள் இருந்து ஜெபாவியினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஜெபாவி திரும்ப கொடுப்பீராக. ஒரு சாகத்தினாவினால் நிரப்புவீராக. இப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். God bless you. Praise the Lord.